தாங்கள் அதிகாரியாக இருக்கலாம், தாங்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் நமக்கு அல்ல. ஏன்னால் இது தெய்வ சக்திகளுடன் விளையாடுவது. மாரியம்மன் சொல்லிட்டாலே அந்த உள்ளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. சில ஆலயங்கள்ல போனா உங்களை மறந்துடுவீங்க. சமயபுரம்னா அது மாதிரி ஒரு சக்தி உடையது. மாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன் ஐயா, அது வெறும் களிமண் செங்கல் நாள்ல பண்ணலங்க ஐயா. பொதுவா நம்ம அம்பாளை குறிச்சி விரதம் இருப்போம். அப்ப அங்க என்னன்னா தாயாராக விளங்கி அம்பாள் என்ன செய்யறான்னா நமக்குன்னு விரதம் இருக்காள். இந்த முண்டமாலான்னு பேர் அதுக்கு. அது ஏன் அப்படி போட்டு இருக்கான்னா, ரேணுகான்றது வேற. ரேணுகாந்து தான் நம்ம அந்த இவருடைய பார்த்தோம் பாருங்க, ஜமதக்னி மகரிஷி பரசுராமருடைய தாயார். அவ வேற இவ வேற, ரெண்டு ஒண்ணு கிடையாது. கோவில்ல கூட நீங்க அர்ச்சனை பண்ணும் போதுங்க ஐயா தொட சொல்லுவாங்க, நீங்க இந்த குங்குமத்தையோ புஷ்பத்தையோ சங்கல்பம் பண்ணும்பொழுது நம்ம கீழே போட்டு புஷ்பம் தொடுக்க கூடாது, நார்ல தான் தொடுக்கணும். நீங்க நிறைய நேரம் இப்ப நம்ம நூல்ல தொடுக்கிறோம் ஐயா. நூல்ல தொடுக்கிறதுன்றது சாஸ்திர சம்மத்தம் அல்ல. இந்த காலத்துக்கு எது ரொம்ப அடிப்படையா தேவையான, யாருக்கிட்ட சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட என்ன சொல்லுவா? சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. பல அரிய தகவல்களை சிவாச்சாரியார் ஐயா நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப எளிமையாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான தகவல்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவாமியை பற்றி, அம்பாளை பற்றி இன்னைக்கு நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஐயா வணக்கம். நமஸ்காரங்கள் ஐயா. எனக்கு சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னாலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஈடுபாடு உண்டு. நம்ம சமயபுரம் அப்படின்னு அதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்ன மாதிரியான, அது தெய்வம் மாறின மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாரியம்மன்னா யார்? சமயபுரம் மாரியம்மன் யார்? எனக்கும் உங்களுடைய ஒரே ஒரு விதமான ஒரு விருப்பம்ன்றது இப்ப பகிர்ந்து கொள்றேன். நானும் காத்தால எழுந்த உடனே முதலில் இந்த சமயத்துல சொல்றது தவறு இல்லை, நமக்கு ஒரு சக்தி. காத்தால எழுந்த உடனே சமயபுரத்து மாரியம்மா சஞ்சரங்களை போக்கும் அம்மான்னு தான் காத்தால ஆரம்பிப்பேன். இந்த குலதெய்வத்த முனீஸ்வரன் அவெல்லாம் சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறது சமயபுரத்து மாரியம்மன். சிறு வயதுல இருந்து இந்த மாரியம்மன் சொல்லிட்டாலே அந்த உள்ளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. மாரியம்மான்னா ஒரு புத்துணர்ச்சி நமக்கு. அப்படிதான் நம்ம சிறு வயதுல இருந்தே வளர்க்கப்பட்டோம். நம்மளை சுத்தி நிறைய மாரியம்மன் ஆலயங்கள். இந்த மாரியம்மன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாமாரின்னு பேர். மகாமாரின்னு பொதுவா என்னன்னா, சைவகாலே மகாமாரி சைவ சிருஷ்டிர் பவத்யஜா ஸ்திதிம் கரோதி பூதானாம் சைவகாலே சனாதனி என்று கூறுவார்கள். இது தேவி மகாத்மியம். அதாவது தேவி மகாத்மியம்னு உங்களுக்கு தெரியும், மார்க்கண்டேய புராணத்தில் வருகிறது. தேவி மகாத்மியத்துல இந்த 12வது அத்தியாயம் பலஸ்ருதின்னு சொல்லுவாங்க. இந்த தேவி மகாத்மியம் எதற்காக நாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையுடைய ஒவ்வொரு அம்சங்கள் சொல்லுவா. இந்த சைவகாலே மகாமாரி அப்படின்னா, இந்த இடத்துல மகாமாரின்னு வரும்பொழுது மகாப்பிரளயம்னு இருக்கு. சைவகாலே அந்த காலத்தில், மகாப்பிரளய காலத்தில் அனைத்து ஜீவராசிகளிலும் அவளுள் செல்கிறது. அனைத்து ஜீவராசிகளும் அவதான். எல்லா மகாப்பிரளயம்னு எல்லாம் ஒரு இடத்துல ஒடுங்குவாங்க ஐயா. திரும்பி அங்கேருந்து சிருஷ்டி பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஒரு இடத்த கிளீன் பண்ணோம்னா என்ன பண்றோம், எல்லா பொருளையும் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறோம், எல்லாம் பெயிண்ட் அடிச்ச பிறகு திரும்பி அந்த பொருளை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி சிருஷ்டின்னும் போது திரும்பி ஆரம்பிக்கிறது. பிரளயம்னா லீலைனா டு கெட் இன்டுன்னு பார்த்தோம். மகாப்பிரளயம் சிவன் கூட போறது, லிங்கத்துல போய் அங்க சேர்ந்து மோட்சம், திரும்பி வரமாட்டோம். ஆனா நமக்கு பிறவி பயன், நம்ம பல பிறவிகள் வரும்பொழுது அப்ப என்ன ஆகும், திரும்பி நம்ம வந்தாகணும். அப்ப வரும்பொழுது மகாப்பிரளய காலத்தில் மகாமாரின்னு பேர். அந்த இடத்துல மகாமாரி என்றால் என்ன அர்த்தம் என்றால், பெரிய அதாவது எல்லா விதமான ஒரு ஜீவராசிகளும் அவளுள் அடங்கி விடுவார்கள். அது மாதிரி மகாமாரி. சில நேரம் பெரிய ஒரு இதுக்கு மகாமாரின்னு, பெரிய வியாதிகள் நிறைய இறப்பு ஏற்பட்டாலும் நீங்க வடக்குல மகாமாரின்னு சொல்லுவா. இந்த இடத்துல இவளுக்கே மகாமாரி அப்படின்னா ரெண்டு காரணம். இந்த இடத்துல மகாமாரின்றது இவ என்னன்னா, இவதான் பிரளய காலத்தில் இருந்து நம்முடைய அனைத்து ஜீவராசிகளையும் அவளுக்குள் அடக்கி கொள்ளக்கூடிய அந்த சக்தி, அவளுக்கு மகாமாரின்னு பேரு. அது மட்டுமல்லாமல் இந்த மகாமாரி, இப்ப லௌகிகமான வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம் அல்லவா, நமக்கு பலவிதமான சிரமங்கள் ஏற்படுகிறது, துன்பங்கள் என்ன சரீரத்தினாலோ மனதினாலோ ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை போக்கி நமக்கு நன்மையை தரக்கூடிய மகாமாரியாக அவள் விளங்குகிறாள். மகாமாரினா மிகப்பெரிய ஒரு இறப்பு, நிறைய இழப்புகள் வரும்பொழுது மகாமாரின்னு சொல்லுவாள். பெரிய ஒரு வியாதிகள் வந்தா அப்ப பெரிய வியாதிகளை போக்குறதுனாலே அவளுக்கு மகாமாரின்னு பேர். இப்ப நீங்க ஈவு டிரைவ்ஸ் இஸ் கால்ட் டிரைவர். டிரைவ் பண்றதுனால டிரைவர்ன்றோம், குக் பண்றதுனால குக்ன்றோம், சமையல்காரர் ஏன் சொல்றோம், சமையல் பண்றதுனால, அர்ச்சகர் ஏன் சொல்றோம், அர்ச்சனை பண்றது, அர்ச்சனா டு வர்ஷிப், அர்ச்சகர்னு சொல்றோம். அது போன்று இந்த மகாமாரின்னு மிகப்பெரிய இறப்புகள், இந்த கலாமிட்டிஸ் நடக்குது பாருங்க, அதெல்லாம் போக்கக்கூடிய சக்தி.
மகாமாரின்னா பெரிய இறப்புன்னு பார்த்தோம். மகான் க்ஷயா அப்படின்னு பெரிய பெரிய இழப்புகள்னு பேரு. ஆனால் இவளுக்கு என்னன்னா பெரிய இழப்புகளை பழைய காலத்துல எல்லாம் உள்ள போயிட போறோம், அவளுக்குள்ளதான் காளிக்குள்ளதான் போறோம். ஆனால் இப்பொழுது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்முடைய கவலைகளை போக்கி நம்மை காப்பாற்றக்கூடிய சக்தியாக இந்த மகாமாரியாக அவள் விளங்குகிறாள். சமயபுரம்னு நீங்க சொன்னபடி, சமயபுரம்னாலே ஒரு ஒரு சிலிர்ப்பு, சமயபுரம்னாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். இது நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே சமயபுரம். அதனால்தான் இந்த மாரியம்மனுக்கெல்லாம், இந்த மாரின்னு சொன்ன பாருங்க, காளி இந்த அம்சம் அந்த அம்சம், அந்த காளி அம்சம் நீங்க அவளை பார்த்தீங்கன்னா காளியுடைய அம்சம் அதெல்லாம் கபால மாலை எல்லாம் போட்டுருப்பா. இந்த கபாலம்ன்றது நம்ம பார்த்தது வெறும் மனிதனுடைய சரீரத்தினுடைய இந்த முண்ட மாலை இல்லை, தலை எல்லாம் போட்டுருக்கா பாருங்க. அது வந்து பிரம்ம கபாலம்னு பேரு. டைம் பிரம்ம கபாலம், ஒவ்வொரு இதுக்கும் அந்த பிரம்மா இருக்கிற மாதிரி அந்த தான் காலத்தினுடைய சொரூபம் என்பதனால் நீங்க தட்சிண காளியும் பார்த்தீங்கன்னா பிரம்ம கபாலம் போட்டுருப்பா. பிரத்திங்கிரா பிரம்ம கபாலம், இவானா இது மாதிரி பிரம்ம பைரவர் போட்டுருப்பார். இந்த கபால மாலை தலை வச்சு அந்த முண்டம்னா வெறும் தலையா இருக்கிறதுங்க, இந்த முண்டமாலான்னு பேர் அதுக்கு. அது ஏன் அப்படி போட்டு இருக்கான்னா, தான் காலம் என்று சொல்லக்கூடியவள். அது மாதிரி எந்த தேவதைக்கெல்லாம் போட்டிருக்காளோ அங்க ஒரு சக்தி, ஒரு சைத்தன்யம் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமயபுரம்னு என்னன்னா அந்த சக்தியே, அந்த சமயபுரம்னு நமக்கு சமைத்தல், பக்குவப்படுத்துதல், இந்த சமய தீட்சைன்னு சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு சமயபுரம்ன்றது நிறைய அர்த்தங்கள் நிறைய இருக்கலாம். நம்ம பார்க்கிறது எப்பேற்பட்டவர்களும் அந்த க்ஷேத்திரத்திற்கு சென்றாலே, செல்வது கூட வேண்டாம், அவளை நினைத்து கொண்டாலே நம்முடைய மனதுக்கு ஆனது பக்குவம் அடைகிறது. அந்த இடத்துல அந்த மாறின்றத என்ன பண்றா, முக்கியமா அந்த நீங்க மிகப்பெரிய ஒரு நம்ம சரீரத்துல ஏற்படக்கூடிய மாறுதல்கள். அதனால தான் அந்த வெயில் காலம்னா பாத்தீங்கன்னா பலவிதமான வியாதிகள் வரக்கூடிய காலம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான வியாதிகள் எப்படி வரும்னே தெரியாது. இதெல்லாம் போக்குறதுக்காக பொதுவா நம்ம அம்பாளை குறிச்சி விரதம் இருப்போம். பொதுவாவே என்னன்னா உலகத்துல நம்ம தான் இருப்போம் சிவனை குறிச்சி விரதம் இருக்கிறது அப்படின்றது. சமயபுரத்து மாரியம்மன் என்னன்னா ஒரு 28 நாட்கள் விரதம் இருக்கா. மாசி மாசத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை ஒரு மாசம் 28 நாட்கள், 4 சண்டேஸ் வச்சுக்கோங்க. அந்த 28 நாட்கள் அவள் விரதம் இருக்கிறாள். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அன்ன மாதிரி நிவேதனம் பண்ண மாட்டாங்க. இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பாத்தீங்கன்னா சூடும் கடுமையா இருக்கிறதுனால அவ மேல பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அந்த விதமான வேர்கள்லாம் வைத்து அந்த உற்சவர் பேரத்திலையும் சரி அங்க குளிர்ச்சி ஏற்படுவதற்காக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரூட் வேர் நன்றாக இருந்தால் மரம் நன்றாக இருக்கும். அப்ப ஆலயத்துல என்னங்க சுவாமி அங்க பண்ணா இங்க வருமானா? டிவி ஒரு இடத்துல ஒளிபரப்பு பண்றீங்க, எல்லா இடத்துக்கும் போறதா இல்லையா? அது போன்று ஆலயத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளும் இந்த இனம், மனித இனம் மட்டுமல்ல, இந்த ஜீவராசிகள் அனைவருக்கும் குளிர்ச்சி ஏற்படுகிறது. அப்ப நீர்மோர், பானகம், இது போன்று எவையெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடியதோ அவற்றையெல்லாம் நிவேதனம் செய்து அந்தந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய சம்பிரதாயம் வச்சுக்கோங்களேன், அவற்றை நிவேதனம் செய்து அம்பாள் விரதம் இருப்பதாக. எப்படி ஒரு தாயார் நம்ம 10 மாசம் நம்மளை சுமக்கிறாங்க ஐயா, அந்த 10 மாசம் என்ன பண்ற, அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கலாம், நீங்க என்ன வேணா பிடிக்கலாம், ஆனால் அப்ப சொல்லுவா இல்ல சாப்பிடாது, குழந்தைக்கு ஒத்துக்காது. அப்ப அங்க என்னன்னா தாயாராக விளங்கி அம்பாள் என்ன செய்யறாள், நமக்குன்னு விரதம் இருக்காள். இந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கு அவ்வளோ விசேஷமானது. இந்த காலகட்டத்தில் இந்த பூச்சொரிதலும் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமா பார்த்தீங்கன்னா பூச்சொரிதல், சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் உலகம் முழுக்க பண்றான். இன்ஃபேக்ட் மாரியம்மனுக்கெல்லாம் இந்த ஹெட் ஆஃபீஸ் சொல்ற பாருங்க, ஒரு இடத்துல இருந்தால் முக்கியமான ஹெட் ஆஃபீஸ் சொல்ல மெயினான இருக்க மாதிரி மாரியம்மன் உலகம் முழுக்க இருக்குங்க. நீங்க மலேசியால பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஊர் போனீங்கன்னா ஒரு மாரியம்மன் இருக்கும், ஒவ்வொரு ஊர்ல இருப்பா. சிங்கப்பூர்ல இருக்கா, மொரீஷியஸ்ல இருக்கா, ஸ்ரீலங்கால இருக்கா, வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கா, நீங்க ரீயூனியன் பிரெஞ்சு ஐலண்ட், நான் சொல்றது எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்றாங்க. இது மாதிரி பர்மால இருக்கா, ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் இருக்கா. நம்ம ஊரை பத்தி சொல்லவே வேண்டாம், மூளைக்கு மூளை அவர் இருக்கா. அதான் காக்கும் கடவுள். கூப்பிட்ட உடனே நம்ம காளியினுடைய அம்சம் தான். காளியினுடைய அம்சம் இங்க சமயபுரத்து மாரியம்மனா இருக்கா. இந்த மகாமாரின்னு புராணத்துல மகாமாரின்னு அங்க சொல்லக்கூடிய மகாமாரின்றது அந்த சைவ காலை பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய காளியாக இருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொண்டு, எனினும் ஏன் அப்படி நாம் அதை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இப்பொழுது நாம் எப்படி சம்பந்தப்படுத்த வேண்டும் என்றால், நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை, நமக்கு ஏற்படக்கூடிய துர்மரணங்களை, பெரிய ஆபத்துன்றது என்னென்ன எப்படி எடுத்துக்கணும்னா அதையெல்லாம் போக்கி நம்மை காப்பாற்றக்கூடியவள் அவளே தான். அப்புறம் அப்ப சொல்ல
ஸ்துதா சம்பூஜிதா புஷ்பைஹி தூப கந்தாதி பிஸ்ததான்னு சொல்றா. அவளை சொல்லும்போது நிறைய பலவிதமான வர்ணனைகள் வருது. சனாதனின்ற அவளை வந்து அவ தான் எப்பொழுதுமே நம்ம காப்பாற்றக்கூடியவெல்லாம் சொல்லிட்டு வரா. அஜா அவளுக்கு பிறப்பு இல்லைன்னா சொல்றா. அப்புறம் சொல்றா லக்ஷ்மி விருத்தி பிரதாகிரகே, எங்கெல்லாம் அவளோட உபாசனை பண்றோமோ அந்த பராசக்தியை பண்ணும்போது லக்ஷ்மீகரம் மேன்மை அடைகிறது. அதே சமயத்தில் தவறான செயல்கள் செய்யும் பொழுது தீமைகளும் நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்து சரி பண்றான், நமக்கு ஞாபகப்படுத்துறோம். ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு, ஒரு இடத்துல நம்ம கட் பண்றோம், ஏன்னா அப்பதான் சரியாகும், அப்படி எடுத்துக்கலாம். அப்ப சொல்றா ஸ்துதா சம்பூஜிதா புஷ்பைஹி. ஏன் பூச்சொரிதல் புஷ்பத்தினால ஏன் பண்ணணும்? பிரமாணம் இருக்கானா? புஷ்பத்தினால் தான் கடவுளை நாம் ஆராதிக்க வேண்டும். புஷ்பம் என்பது ஏற்கனவே பார்த்தோம், முடிந்த அளவுக்கு அங்கேயே நாம் வளர்த்து அதுக்கு உரிய ஆச்சாரமா அதுக்கு உரிய ஒரு சக்தியா இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு டிவினிட்டி இருக்குங்க ஐயா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழே போட்டு புஷ்பம் தொடுக்க கூடாது, நார்ல தான் தொடுக்கணும். நீங்க நிறைய நேரம் இப்ப நம்ம நூல்ல தொடுக்கிறோம் ஐயா. நூல்ல தொடுக்கிறதுன்றது சாஸ்திர சம்மத்தம் அல்ல. இப்ப ஆனா இப்ப கிடைக்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறது. இப்ப நான் சாத்த வேண்டாம்னா நான் புஷ்பமே சாத்த முடியாது, நானும் தான் சாத்தின்னு இருக்கேன். நான் இருக்கிறது சொல்றேன் தவிர்த்து நான் அது பண்றேன்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நார் தான் இயற்கையானது, நம்ம சாப்பாடு இயற்கையானது தானே சாப்பிடுறோம். புரியுதா உங்களுக்கு? அத மாதிரி இது வந்து ஒரு சம்பந்தனால அது சொல்றேன். இப்ப பூச்சொரிதல் என்னன்னா அம்பாளுக்கு அந்த புஷ்பத்தினால அவளுக்கு சேர்க்கும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் அவளுக்கு அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய அது அப்ப நமக்கு அவளுக்கு என்னன்னா நம்ம சேர்க்கும் பொழுது என்ன we get connected to her. நம்ம அந்த புஷ்பத்தை கோவில்ல கூட நீங்க அர்ச்சனை பண்ணும்போதுங்க ஐயா தொட சொல்லுவாங்க. நீங்க இந்த குங்குமத்தையோ புஷ்பத்தையோ சங்கல்பம் பண்ணும்பொழுது நீங்க இந்த பயோமெட்ரிக் இருக்கு பாருங்க, நீங்க தொட்டா எப்படி நீங்க உங்களுடைய இது ரெஜிஸ்டர் ஆகுதோ நம்ம சம்பந்தம் அதில் வருகிறது. நீங்க நிறைய பேர் இருந்தா பண்ணுவா அப்படி மேல தூக்கி காமிப்பா, நீங்க பாவனையாவே தொட்டுக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கு தொட மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? கையை அப்படி காமிப்பீங்க, அதுவும் தொடுதல் தான். மானசீகமா நம்ம ஒத்துன்னு இருக்கோமா இல்லையா? மானசீகமாவும் ஒத்துன்னு இருக்கோம், வார்த்தைகளாலும் ஒத்துன்னு இருக்கோம், காய்கம் சரீரத்தினாலையும் செய்யலாம், மூணுத்தினாலையும் செய்யலாம். மானசீகமா நீங்க எப்படி தொடுவீங்க? இப்படி தொடுவீங்க, அதுவும் சரிதான். அப்ப அம்பாளுக்கு இந்த பூச்சொரிதல் என்பது அப்ப சொல்றார், இந்த பலஸ்ருதியில சொல்றார், இது சொல்லிட்டு சுதா சம்பூச்சிதா புஷ்பைஹி தூபகந்தாதி பிஸ்ததா, நிறைய தூபம் சேர்க்கணும், தீபம் சேர்க்கணும், அதான் நிறைய தீபம் ஏத்துறது எல்லாம் பண்ணி நிறைய பலவிதமான வாசனையுடைய புஷ்பங்களை அம்பாளுக்கு சேர்த்து அப்ப அம்பாள் என்ன பண்றாளாம்? ரொம்ப கருணாவை ததாதி வித்தம் புத்திராம்ச மதிம் தர்மே கதிம் சுபாம் அப்படின்றா. ரொம்ப முக்கியமான வார்த்தைங்கய்யா. ததாதி கொடுக்கிறாள், ததாதி வித்தம். இந்த காலத்துக்கு எது ரொம்ப அடிப்படையா தேவை? யாருக்கிட்ட சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட என்ன சொல்லுவா? அடிப்படையா என்ன தேவைங்க உங்களுக்கு? இப்போ நமக்கு என்ன, எல்லாருக்குமே இப்ப உலகத்துல நீங்க வாழணும்னா என்ன தேவை? செல்வம் தான். செல்வம், அவ்வளவுதான். அவ சொல்ற அம்பாள் பாருங்க, அவளுக்கு தெரியாதா? அம்மாக்கு குழந்தைய பத்தி தெரியாதா? அப்ப சொல்ற ததாதி வித்தம். முதல்ல ஆரம்பிக்கிறது என்ன சொல்றா? வித்தம்னா பொருள். பொருள் தருகிறாள். ஏன்னா என்ன பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைங்க. பொருள் என்ன தேவையோ பேராசை சொல்ல, மற்றவா பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, கடுமையாக உழைக்க வேண்டும், நிறைய பணம் ஈட்ட வேண்டும், அப்பொழுதுதான் நாம் தர்ம காரியங்கள் செய்ய முடியும். பணம் இருக்கிறதே தப்பு இல்லை, நம்ம என்ன பண்ணிட்டோம்? பணம் இருக்கிறதே தவறுன்றோம். பணம் இருக்கிற சௌபாகியம், ஆனா நல்ல வழியில சம்பாதனம் பண்ண, நீங்க நிறைய வழியில சம்பாதனம் பண்ணாதானே நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியுமாங்க. சோ ததாதி வித்தம் புத்திராம்ச, நல்ல குழந்தைகள் கொடுக்குறாங்களாம். குழந்தைகள் செல்வம் வேணுமே நமக்கு, புத்திராம்ச மதிம் தர்மே கதிம் சுபாம். நமக்கு மதி எப்படி இருக்கான்? நல்ல வழியில் செல்பவர்களாக நாம் இருப்போமா? வேற என்ன வேணுங்க ஐயா? நமக்கு லௌகிகமான வாழ்க்கையில பணமும் வருது, அதே மாதிரி நமக்கு குழந்தைகளும் நல்லா இருக்கா. நம்ம புத்தி, குழந்தைங்க புத்தினா எப்படி எந்த வழியில செல்கிறதாம்? நல்ல வழியில் செல்கிறது. கதிம் சுபாம், அவர்களுக்கு பூர்த்தியில் என்ன ஏற்படுகிறதாம்? மோட்சம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு லட்சியத்தையும் அடையக்கூடிய ஒரு சக்தியானது இந்த இல்வாழ்க்கையிலும் அவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. அதே போன்று இந்த வாழ்க்கை முடிந்தவுடனும் அவர்களுக்கு மோட்சம் தரக்கூடியதாக அந்த பலஸ்ருதியில் கூறுகிறார்கள். ததாதி வித்தம் புத்திராம்ச மதிம் தர்மே கதிம் சுபாம். இது அந்த தேவி மகாத்மியத்தில் சொல்றா. இந்த இடத்துல மகாமாரின்னு அங்க அவ குறிக்கக்கூடியது என்ன மாறின்னா, இந்த இடத்துல இந்த மாரியம்மன் டைரக்டா இல்லாம அவ வந்து சப்ஞை காமிப்பாங்க. அவ வந்து டைரக்டா சொல்ல மாட்டா, அவ வந்து காண்பிப்பா. இங்க இடத்துல மகாமாரின்றது மிகப்பெரிய ஒரு உயிர்கள் எல்லாம் ஒரே இடத்துல போய் சேரக்கூடியது. இந்த பழைய காலத்துல தான் எல்லாம் போய் சேரும், இங்க பிரளய காலத்துல சேரும். அது சொல்றா. அப்ப இவளுக்கே இந்த பெயர் வந்ததுன்னா, இவதான் காளி, அனைத்து காலங்களிலும் இருக்கக்கூடியவதனால் இவளுக்கு மகாமாரின்னு பேரு. அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம வாழறோமே, ஸ்திதி கரோதி பூதானாம் சைவ காலே சனாதனி, இந்த ஸ்திதி காலத்திலே அவ என்ன பண்றா? நமக்கு நன்மையை செய்யறா. ஒரே தாயார் தான், நம்ம தவறு செய்யும் போது தண்டிக்கிறா. தாயாரே தண்டிப்பான்னு சொல்லுவோமா? அது எப்படி?
தவறு செய்தால் தான். புரியுறதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த தவறை ஈக்குவேட் பண்ணிட்டோம். இந்த சாமி இப்படி பண்ணோம், அந்த சாமி எல்லாம் நமக்கு தாயார் மாறிங்க. எல்லா தாய் ஏன் தாய்னா அந்த தாய் குணமுடையது. நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை சரி செய்வதற்காக நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த மகாமாரின்றது குறிப்பிட்டவுடன் வரக்கூடிய மாரி மகாமாரின்னு கத்தி கபாலம் அந்த கட்கம்னு சொல்லுவா. கட்கம் கபாலம் எல்லாம் வச்சுருப்பா, திரிசூலம் வச்சுருப்பா, டமரு அந்த உடுக்கை. நம்ம ஏற்கனவே நடராஜர் உடுக்கைன்னா சிருஷ்டிங்க ஐயா. உடுக்கைனாலே சிருஷ்டி. நமக்கு உடுக்கை வச்சுருப்பா, வரான்னு நமக்கு சொல்றதுக்கு. அதை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா அந்த உடுக்கை சத்தமே. இந்த சமயபுரம் மாரியம்மன் உபாசனையிலே நிறைய பேர் எனக்கு ஓரளவுக்கு பரிச்சயம். நிறைய அந்த வாக்கு சொல்றவாள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கு சொல்றாங்களங்க. அந்த வாக்கு சொல்றவாள்லாம் இருக்கும். அவளுக்கு என்ன தேவதைனா மாரியம்மன் தான். இந்த வாக்கு சொல்றவான்னு சொல்லுவா. அவளுக்கு என்ன, உங்களை பார்த்தோன்னா படப்படன்னு உங்களை பத்தி பேசுவா. அவளுக்கு ஒரு சக்தி இருக்கும். அதுங்க நீங்க ஒரு தமிழ்ல ஒரு கவிதை எழுதுறீங்க, எனக்கு புரியல, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த சக்தி உடையவர்களை நீங்க பார்க்கும் பொழுது, அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அது சத்தியம்னு தெரியும். நமக்கு தெரியாதனால அது தவறு. நீங்க தவறான ஆளை பார்த்துட்டு தவறுன்னு சொல்ல முடியாது. சரியாங்க? அப்ப அந்த வாக்கு சொல்றாங்க பாருங்க ஐயா, அந்த வாக்கு சித்தின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னா நடக்குங்க ஐயா. என்ன நடக்க போறது நடக்குங்க ஐயா. அவங்க நிறைய இடங்கள்ல இருக்கான் சாமியாடின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு ஒரு சக்தி வரும். அதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து இந்த மாரியம்மன் தான். சமயபுரத்து மாரியம்மன் தான். நீங்க எழுதி வச்சுக்கலாம். நீங்க அவ சொல்லலாம், நான் அந்த உபாசனை பண்ணன்னு சொல்லலாம். அதுக்கு மூலம் எங்கேருந்து வருதுன்னா, அதுவும் அந்த மாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் ஐயா, அது வெறும் களிமண் செங்கல் நாள்லாம் பண்ணலங்க ஐயா. இப்ப நீங்க சுதா விக்கிரகம்னா ஆகமங்களில் கூறியபடி அந்த மருத்துவ குணமுடைய மூலிகைகள்னால் செய்யப்பட்ட அம்மன் அது. ஆகமங்கள சுதான்னு பேர். அதான் சுதை நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சுதைனா சுதான்றது. சுதான்வா, தாருன்னா மரம், அப்படின்னு நிறைய இருக்கு. இங்க வந்து சுதான்னு பேரு. இந்த இடத்துல என்னன்னா அது கட்டுவாங்க ஐயா. ஒரு தளம் மாதிரி வச்சுட்டு அதுல வந்து இந்த கட்டுவா, அப்படியே கட்டுவோம். ஒரு பேஸ் வச்சுப்பா, ஒரு பேஸ் இப்படி வச்சுப்பா. இது மேல அப்படியே நம்ம ஸ்கெலிட்டன் மாதிரி தான் வச்சுட்டு கட்டுவா. அது மாதிரி அமைக்கப்பட்ட ஆலயம் நம்ம ராஜாக்கள் கொடுத்த ஆலயம் அதெல்லாம். இது இன்னைக்கு நேத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆலயங்கள் ஏன் பராமரிக்கப்பட வேண்டும் என்றால், இன்னைக்கு நம்ம இருக்கலாம், நாளைக்கு தெரியாது. இது அனைத்து காலங்களிலும் அனைவருக்கான இடம். இது நம்மளுடைய இஷ்டத்தை அங்க செயல்படுத்துறது இல்ல. அங்க என்ன இருக்கோ அதை செயல்படுத்தணும். பஸ்ஸுக்குள்ள போய் பஸ் ஒரு வழியில போறதுன்னா நான் அந்த பஸ் வழியில் தான் போகணும், இல்லைன்னா நான் இறங்கிக்கலாம். சரியாங்க? உங்க ஓன் வண்டி உங்க கார்னா நீங்க எங்க வேணா போலாம். நீங்க பஸ் போறது இங்க இருந்து மதுரைக்கு போறதுன்றீங்க, அதை நீங்க மாத்தி பெங்களூர் போறதுன்னு சொல்ல முடியாத? மாத்துவீங்களா? ஏன்னா நிறைய பேர் இருக்காளே உங்களோட. அப்ப ஆலயம் என்பது தங்களுக்கு மட்டுமல்ல, தாங்கள் அதிகாரியாக இருக்கலாம், தாங்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த நாட்டினுடைய ராஜாவாகவும் இருக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் நமக்கு அல்ல. ஏனால் இது தெய்வ சக்திகளுடன் விளையாடுவது. அப்ப அந்த மாறுபட்டதுதான் என்ன ஆகும், அந்த மக்களுக்கு இயற்கை சீற்றங்கள் வருங்க. இதனால் இது பயமோ இதுவும் இல்லை, இதுதான் சத்தியம். இதுதான் நம்ம முன்னோர்கள் அதை அனுபவித்து அவர்களை அதை பாதுகாத்து இருக்கிறார்கள். சமயபுரத்து மாரியம்மன் அந்த அவ பட்னி இருக்கிறதுன்றது யோசிச்சு பாருங்களேன். தாயார் நமக்குன்னு இருக்கு, எங்க இருப்பா அந்த சமயபுரத்து மாரியம்மன் தான். அந்த 28 நைவேத்தியம் பண்ணுவாங்க அந்த பீரியட்ல. அவளுக்கு ரொம்ப லலிதமா இருக்குங்க. அந்த அந்த மோர் அது மாதிரி அந்த சில விதமான, அங்க எனக்கு டைரக்டா அந்த டீடைல்ஸ் ரொம்ப தெரியலங்க. எல்லாம் சாத்விக அன்னம் இருக்காதுங்க. அன்னம் இருக்காது. அது மாதிரி சாத்விகா இருக்கும். அந்த அது சாத்விகா இருக்கும். அதாவது நம்ம டயட் போது நம்ம விரதம் பொழுது எப்படி லலிதமா எடுக்கிறோம். மெயின் அந்த வெயிலை இந்த உஷ்ணத்துக்கு குறைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நம்ம பூச்சொரிதல் நம்ம சேர்க்கிறோம் அம்பாளுக்கு. பூச்சொரிதல்ன்றது இந்த புஷ்பத்தை அர்ப்பணித்தல். எல்லாருமே கொண்டு போய் கொடுக்கலாம். எல்லாரும் கொடுக்கலாம். நம்ம ஜீவான் நமக்கோசம் தானே இருக்கா, நமக்கோசம் தானே இருக்கா. எல்லாரும் கொடுக்கலாம். ஆண் பெண் எல்லாரும் கொடுக்கலாம். எல்லா மக்களும் போய் கொடுக்கலாம். அந்தந்த ஊர்ல அங்கங்க இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு எல்லாம் கொடுக்கலாம். எல்லாரும் சமயபுரத்து மாரியம்மன் அவதானே இங்க எல்லாம் இருக்கா. உங்க தெருவுல இருக்கிற மாரியம்மனுக்கு போய் கொண்டு போய் கொடுக்கலாம். மகாமாரி சக்தியினுடைய பராசக்தியினுடைய ஒரு அம்சம். ரேணுகான்றது வேற. ரேணுகாந்து தான் நம்ம அந்த இவருடைய பார்த்தோம் பாருங்க, ஜமதக்னி மகரிஷி பரசுராமருடைய தயார். அவ வேற இவ வேற, ரெண்டு ஒண்ணு கிடையாது. நிறைய பேர் குழப்பின்றுவா. இந்த சிரசு மட்டும் இருந்தா ரிஷி பத்னி. நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறா இவள அப்படின்றா. காளி அம்சம் வேற. காளியினுடைய ஒரு அம்சம் மாறி இவ. காளி ஒரு அம்சம் மாறி. இது எப்படின்னாங்க ஐயா, ஒரு தன்மைகள் மாறும். சோலார் தான், சன்னு தான். சூரியன் என்ன, சூரியன் நேர பாக்குறச்ச பிரம்மாண்டமான சக்தி. முழு சக்தி வந்தா நம்ம தாங்குவோமா? அப்ப அது என்ன பண்றது, வேற வேறையா வந்து இப்ப நீங்க ஒரு சோலார் எனர்ஜின்னு சொல்றோம், அது ஒரு மாறி வருது. அதுவே நமக்கு என்ன சக்தி தருதோ அது மாதிரி அந்த தெய்வத்தின் அந்த பராசக்தியினுடைய அம்சங்கள் வேற வேற ரூபத்துல வருது. இங்க நமக்கு மகாமாரியா இருக்கா. சரி, இப்போ
வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் படம் வந்து பூஜை அறையில் இருக்குது. இப்போ நம்ம ரெகுலராக சுவாமிகளுக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை நைவேத்தியம் பண்ணுறோம். இந்த பீரியட்லேயும் அதே மாதிரி பண்ணலாமா? பரவாயில்லையா? பண்ணலாம். நீங்கள் மற்ற பானகம் நீர்மோர் எல்லா சுவாமிக்கும் பண்ணுங்க. பானகம் நீர்மோர் முக்கியமாக பண்ணலாங்க. பண்ணலாம். பானகம் இல்லை நம்ம இது சாதமே நைவேத்தியம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணலாம். அதனால ஒன்றும் தவறு இல்லாமல் ஒன்றும் தவறு இல்லை. நம்ம பூஜை அறையில் எல்லா சுவாமிக்கும் தானே நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் வியாதிகள் இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். எவ்விதமான வியாதிகள் இப்பெல்லாம் அண்மையில பார்த்தோம், பெரிய வியாதி எல்லாம் பார்த்து உலகமே நின்று போயிடுத்து. அவையெல்லாம் போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மகாமாரிக்கு தாங்க இருக்கு. அப்பெல்லாம் நிறைய பூஜைகள் பண்ண மகாமாரியை நினைச்சுட்டு இந்த சண்டி பாறைன்னா நிறைய பண்ண அந்தந்த ஆலயங்கள்ல நிறைய பூஜைகள் அஸ்திரங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணது நம்மளால முடிஞ்சது. அது மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். நம்மால் செய்ய முடிஞ்சது என்றது அது மாரியம்மன் கோயில நிறைய விசேஷமா அது பண்ணதுங்க. எல்லாம் கூப்பிட்டோன்னு வரக்கூடிய சக்தி அவ்வளவு. சிறப்பு சிறப்பு. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம இப்ப சமயபுரம் பத்தி பேசணும்னா அது இப்போதைக்கு நிக்காது. அது இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னும் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா நிறைய இருக்கு. நான் சொல்றது தத்துவம் தான் சொன்னேனே தவிர்த்து ஹிஸ்டாரிக்கலா நிறைய இருக்குங்க. இல்ல முதல்ல நமக்கு இதுதான் நமக்கு அம்சம் தெரிஞ்சிட்டா போதும். ஓகேங்களா? நம்ம கோவிலுக்கு போறோம் வரோம், மற்ற விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் படிச்சா தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த விஷயம் சொல்லி கேட்டாதான் அங்க உள்ள போனாலே உங்களுக்கு ஒரு மாறுதல் வருங்க. நீங்க சமயபுரம் உள்ள போங்க. நீங்க உள்ள போனாலே உங்களுக்கு ஒரு ஆவேசம் வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்க நான் ஒவ்வொரு தடவை போகும்போது நான் மறந்துருக்கேன். பொதுவாகவே ஆலயங்கள் போனா மறந்துடுவேன். சில ஆலயங்கள்ல போனா உங்களை மறந்துடுவீங்க. சமயபுரம்னா அது மாதிரி ஒரு சக்தி உடையது. அந்த இடமே நமக்கு நாட்டுக்கெல்லாம் பெரிய பலங்க. சமயபுரத்து மாரியம்மன் இவெல்லாம் தான் நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு, நம்ம ஜவான்களுக்கெல்லாம் பலத்தை தரக்கூடியவர்கள், வியாதிகளை போக்கக்கூடியவர்கள், பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய சக்தி அவ சமயபுரத்து மாரியம்மன். ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்களே, இது பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எவ்வளோ சீக்கிரம் அதற்கான பதில் பெற்று தர முடியுமோ அதை நான் உங்களுக்கு பெற்றுத்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோக்கள் எப்போ போடுறோமோ அது உடனடியாக உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரும். ஐயா, தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.